கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கத்த நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை தேவன் உங்களோடு இணையும்படியாக கிருபை செய்திருக்கிறார். இரவில் நல்ல நித்திரை தந்து இன்னொரு நாளையும் கூட்டி கொடுத்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதிப்பீர்கள், சோஸ்தரிப்பீர்கள், நன்றி சொல்வீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னால், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். எவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லை? ஏன்னு சொன்னால் இந்த வசனம் எப்படி வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அசிரியர்களுக்கு எதிரான தீர்ப்பு சொன்ன தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதியாக தான் என்ன செய்யணும்னா இந்த வாக்கு தத்துவம் வருது. இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொன்னால், மிகவும் தண்டனை அதிகமாக கொடுமையாக இருக்க போது அதுலேருந்து தப்பித்து கொள்ளுங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்குறாங்க. அப்படி அந்த அழைப்பை கேட்டு வருவர்களுக்கு தேவன் கொடுக்குற வாக்கு தத்துவம் தான் இது. என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய அன்றாட ஜீவித்திற்கான ஒரு பெரிய வாக்கு தத்துவம், ஒரு நம்பிக்கை. என்னது? நம்ம திருப்தி அடைகிற அளவுக்கு நமக்கு என்னது? நமக்கு அப்பம் கொடுக்கப்படும். நம்முடைய ஆகாரத்தை என்ன செய்வார்? ஆண்டவர் பார்த்து கொள்வார். யாருக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அதுக்கு ஒரு கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் அந்த கண்டிஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம ஆண்டவர் நம்ம கொடுக்குற எச்சரிப்பை நம்ம கேட்டு அவரை நோக்கி நம்ம அல்லது அவரை பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாவ வழிகளை விட்டு நம்ம திரும்பி வருவோம் அப்படின்னு சொன்னால். ஏன்னு சொன்னால், இவங்க எகிப்துக்கு போன பிறகு அங்கே இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்ச, அவங்க என்னெல்லாம் நம்பினாங்க? அவங்கள குதிரை சத்துவத்தை நம்பினாங்க, ரதங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்பினாங்க. ஆனால் உண்மையான தெய்வத்தை மறந்து போனாங்க. அப்படி மறந்து போவோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யாது? இதெல்லாம் கிடைக்காது. ஆனால் நம்ம ஆண்டவரை நோக்கி அல்லது ஆண்டவர் நம்ம நம்பிக்கையாக வைப்போம் அப்படின்னு சொன்னால் கிடைக்கும். இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப அழகாக சொல்லப்பட்டுகிறது. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்ட்டு சொல்லப்படுது. கர்த்தருடைய நாமத்தை நம்ம துதிப்போம் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன செய்வார்? நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வார். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு அடைக்கலமானவர், அவரே நமக்கு கேடகமானவர் அப்படின்னு பார்த்து நமக்கு சொல்லப்படுது. நீ செல்லும் இடங்கள் எல்லாம் ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லோரையும் என்ன செய்வார்? முதுகு காட்ட பண்ணுவேன். இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தங்கள்லாம் யாருக்கு கிடைக்கும்? அது யார் இதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், அது இப்போ அவங்களுக்கு 15வது வசனத்தை 16வது வசனத்தை வாசித்தேன். ஏன்னா அதில் ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு. இந்த ஆசீர்வாதங்கள் நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு வசனத்துக்கு முன்னாடி 15வது வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்குது. என்னென்ன குணாதிசயம் நம்மகிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த காரியங்கள் நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னால், நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு நாளும் நம்முடைய அப்பம் இல்லாமல் இருக்க மாட்டோம். நம்முடைய தண்ணீர் என்ன செய்யுமா? எப்படி கிடைக்கும்? அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தண்ணி கிடைக்காம தண்ணி இல்லைன்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது இல்லைங்களா? எப்படி காற்று இல்லாமல் வாழ முடியாது, அதே மாதிரி தண்ணீர் ரொம்ப மிகவும் அத்தியாவசியமான பொருள் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு. ஆகாரமும் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வகிக்குது. நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், நம்ம செய்ய வேண்டிய, நமக்கு இருக்க வேண்டிய காரியங்கள் என்னன்னு பாருங்க. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனே. நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்குல்ல. இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை என்ன செய்யாது? ஆதாயத்தையே நம்ம என்ன செய்யாது? வெறுத்து. நிறைய இந்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ஈஸியாக நடக்கிற ஒரு காரியங்கள். இதெல்லாம் நம்ம தவிர்ப்போம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்ம கொடுக்குற வாக்கு தத்துவம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு என்ன செய்யும்? உங்கள் அப்பம் கிடைக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இந்த காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது என்ன செய்கிறார்? ஆண்டவர் நமக்கு கிருபையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறார். யாவருக்கும் அவர் என்ன செய்கிறாரு? கிருபையாய் என்ன செய்கிறாரு? கொடுக்க காத்து கொண்டிருக்கார். அதில் முக்கியமானது நம்முடைய அன்றாட தேவைக்கான ஆகாரம், தண்ணீர், இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே குறைவில்லாமல் கிடைக்கிறதுக்கான வழிகள் தான் இது. நம்ம என்ன செய்யணும்? நல்ல காரியங்களை பேசணும், நல்ல காரியங்களை செய்யணும். அப்புறம் நம்ம பரிதானம் வாங்கக்கூடாது. ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான
காரியங்களை மற்றவங்களை தூண்டக்கூடாது. நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, என்கரேஜ், பாவத்தை நம்ம அதிகமாக என்கரேஜ் பண்ணாதபடிக்கு தேவனுடைய அன்பை குறித்தும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபையை குறித்தும் நம்ம என்ன செய்யணுமா, அதிகமாக என்ன செய்யணும், ஒருவரோடு கூட நம்ம பகிர்ந்து கொள்ளணும். அப்படி பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார். அவர் செய்தவைகளை மறந்து எப்படி இஸ்ரவேலர்கள் எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்ற பிறகும் கூட ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, பின்பற்றுவதற்கு அவங்க ரொம்ப விருப்பம் இல்லாதபடிக்கு எப்பவுமே உலகத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருந்தாங்க. அது மாதிரி இல்லாதபடிக்கு நம்ம பரலோகத்தை நோக்கி, பரலோகத்தின் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்க அந்த காரியத்தை நாம் நினைத்தவர்களாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஜீவம் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், உங்களுடைய அப்பா என்ன செய்யப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்புறம் என்ன செய்யப்படும், உங்கள் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நீங்க எங்க இருப்பீங்க, உயர்ந்த இடத்துல உங்களுக்கு கண்மலைகளின் மேல் பாதுகாப்பான இடம். இந்த உலகத்தை வாழ்றதுக்கு என்ன தேவை, பாதுகாப்பான ஒரு இடம், சாப்பிட்றதுக்கு ஆகாரம், குடிக்கிறதுக்கு தண்ணி. அதை தர்றதுக்கு ஒருத்தர் என்ன செய்யறாரு, உங்களை என்னைய வருந்தி கூப்பிடுறாரு, என்னை பின்பற்றுங்க, என்னை விசுவாசிங்க, என்னை நம்புங்க, இதெல்லாம் உங்களுக்கு தரேன்னு சொல்லி. ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம செவி சாய்க்காதபடிக்கு நம்ம எங்கேயோ நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் அல்லது நம்முடைய யோசனைகள்லாம் வேற வேற வழியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், கஷ்டப்பட்டு தான் என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சுலபமான ஒரு பாதையை காட்டுறாங்க. அந்த பாதையில் நடக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். நீதியின் தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இந்த காலை வேளையிலும் கூட உண்மை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அப்பா உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கு தண்ணீர் நிச்சயமாய் கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே தகப்பனே. எப்பேற்பட்ட அன்பான கடவுள் ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை ஆகாரத்தினாலும் தண்ணீர்னாலும் எங்களை போஷித்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாதுகாப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். போக்கிலும் வரத்திலும் உடைய துணை எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளையும் கூட உடைய காலத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நிறைய பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. நாங்கள் கைட்டு செய்ய இருக்க எல்லா காரியங்களிலும் உங்களுடைய பரிசுத்தக்கரம் விளங்க கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர்களும் நம்பிக்கை பெற்றவர்களாக எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஒருவர் இருக்கிறார்னு சொல்லி உண்மை அதிகமாய் அண்டி ஜீவிக்க, உண்மை பற்றி கொள்ள, பாவத்தை விட்டு நாங்கள் வெளிவந்து உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிலாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. உடைய ராஜ்யம் வருவது எங்களை நீத்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.